ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஆப்பிரிக்கா, உகாண்டா. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த ஃபுட்டுக்காகவே வருவாங்க. அது என்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வீடியோட கடைசியில குடுத்துருக்கேன் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டு. என்னோட யூடியூப் ஷார்ட்ஸ்ல அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்ட நான் போட்டிருக்கேன். அந்த ரெசிபியும் என்னன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பாலா பனமேரா கிரவுண்டுக்குள்ள தாங்க இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே ரெஸ்டாரண்ட் தான். நெறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ அதில ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹண்டி ரெஸ்டாரண்ட். இங்க சிக்டேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கேயும் ஃபுட்டு சூப்பரா இருக்கும். இங்கேயும் ஃபுட்டு சூப்பரா இருக்கும். எப்பொழுதுமே சிக்டே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவோம். ஸோ இன்னைக்கு ஹண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃபுட் எப்படி இருக்கு, டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோட்டலோட டெர்ரஸ். இங்க உகாண்டால மோஸ்ட்லி எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, பார் வித் ரெஸ்டாரண்ட்டா தான் இருக்கும். நம்ம வந்து வெட்டிங் பார்ட்டிஸ் கொண்டாடுற மாரி இருந்தாலும் இங்க வரலாம். இன்டோர் பார்ட்டிஸ் கொண்டாடுவாங்க. சில பேர் வந்து பிசினஸ் மீட்டிங். ஸோ எல்லாருமே சூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் தான். இங்க உகாண்டால நெறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஸோ சில இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இண்டியன் ஃபுட் கிடைக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் ஃபுட்ஸ் கிடைக்கும். நாங்க மோஸ்ட்லி போற எல்லா ஹோட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சாப்பாடு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கூட சாப்பிடலாம். அப்படி இல்ல வீட்ல ஏதாவது ப்ரோகிராம், ஃபங்ஷன் அப்படின்னா இங்க வந்து ஆர்டர் பண்ணோம்னா, வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுவாங்க. கேட்டரிங் சர்வீஸ் மாரி. ஸோ ஒரு காலத்துல இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா எம்ப்டியா இருந்துச்சு. சொல்லப்போனா நாங்க இங்கெல்லாம் வாக்கிங்லாம் வந்தோம். குழந்தைங்களோடலாம் வாக்கிங்லாம் வருவோம். ஸோ அப்படி இருந்த ஒரு பிளேஸ் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஹோட்டல்ஸா இருக்குங்க. அதனால தான் இந்த இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பனமேரா கிரவுண்டுன்னே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிளேஸா இருக்கும். ஒரு காக்கா கூட இருக்காது. இப்ப என்னன்னு பார்த்தா, ஒரு கார் பார்க் பண்ண கூட இடம் கிடையாது. ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துருச்சுன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இருக்கும் கார் பார்க்கிங். என்னோட சேனல்ல வந்து நான் உங்களுக்கு தீபாவளி செலிப்ரேஷன்லாம் போட்டிருப்பேன். ஸோ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்க்கு பின்னாடி பனமேரா கிரவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் இந்த இடம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு இடமா இப்ப மாறிடுச்சு. ஸோ இந்த ஹோட்டல்ல ஒரு பெயிண்டிங் ஒண்ணு வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. கீழயும் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுற மாரி டேபிள்ஸ்லாம் இருக்கு. இருந்தாலும் நாங்க டெர்ரஸ்க்கு வந்தோம். இங்க வந்து இந்த லைட்டிங்ஸு, செட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி ஓடிட்டே இருக்கும். கிரிக்கெட்டு, அப்புறம் வந்து பாட்டு, எது வேணாலும் வச்சு கேட்டுக்கலாங்க. நம்ம இஷ்டம் தான். ஸோ அப்படியே நாங்க சுத்தி கித்தி பார்த்துட்டு, ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்டார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் போல சூப் தான். ஸோ 2 டைப் ஆஃப் சூப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஹோட்டல்லயுமே ஃபர்ஸ்ட்டு சாலட் ஒரு பிளேட் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பப்படு, அதுக்கப்புறம் அதுக்கு சட்னி 3 டைப்பான சட்னி கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன் அந்த பப்படு வைக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பப்படு மேனி எத்தன பேர் இருக்கோமோ, அத்தன பேருக்கு பப்படு கொண்டு வந்து வச்சுருவாங்க. பப்படுன்னா அப்பளம்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் என்னோட பையனோட ஃபேவரைட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் ரிப்ஸ். கோட் ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமா கிடைக்கும். ஒண்ணு வந்து செமி கிரேவியா கிடைக்கும். இன்னொன்னு வந்து ட்ரை டைப்ல கிடைக்கும். இன்னைக்கு ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை டைப்ல உள்ள கோட் ரிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் தாபா சிக்கன் போன்லெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே செம்ம சூப்பரா இருந்தது இந்த ரெசிபி. பன்னீர் ரெசிபி எப்படி இருக்கும்? அதே மாரி தான் இருந்துச்சு. அதே மாரி சூப்ல வந்து ஹாட் அண்ட் சோர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப். ஸோ இந்த சிக்கன் போன்லெஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நான் பன்னீர் பட்டர் மசாலா, அப்படி இல்லன்னா நான் சிக்கன் பட்டர் மசாலா தான் ஆர்டர் பண்ணுவோம். நான்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்லிக் நான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில்லி நான் இருக்கும். நார்மல் நான் இருக்கும். இதுதான் மோஸ்ட்லி நாங்க ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார்லிக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கார்லிக் நானுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்வீட் அண்ட் சோர் சிக்கன் செம்ம சூப்பரா இருந்தது. கொஞ்சம் காரமாவும் இருந்தது. அதே சமயம் ஸ்வீட்டாவும் இருந்தது. செம்ம காம்பினேஷன். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. கரெக்ட்டா ஒரு பவுல் கொண்டு வந்து வச்சுருவாங்க. தாராளமா ஒரு ஃபேமிலி ஃபுல்லாவே சாப்பிடலாம். மொத்தமா எவ்வளோ பில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உகாண்டா ஷில்லிங் 238,000 வந்தது. நம்ம ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட ரூ. 5,862 கிட்ட வரும். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா. கிட்டத்தட்ட ஒரு 6,000ன்னு வச்சுக்கோங்க. சோடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4,000 ஷில்லிங். நம்ம ஊர் பணத்துக்கு ரூ. 100. ஒரு கோக்கா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ப்ரைட்டா இருந்தாலும் சரி.
அந்த நான் சொன்னேன் பாருங்க ஒரு சிக்கன் கிரேவி, அது ஒரு பவுல் வந்து 40,000. நம்ம ஊர் பணத்துக்கு ரூ. 1000 கிட்ட. என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, "விலையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எதுவுமே சாப்பிட முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காவது ஒரு நாள் தான் வெளியில வரோம். ஜாலியா இருக்கும். சந்தோஷமா இருக்கணும். பிடிச்சத சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் வந்து பசங்களோட பர்த்டே, என்னோட கல்யாண நாள், ஸோ இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு மட்டும் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவோம். ஸோ டெர்ரஸ் நீங்க பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க வியூ. ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுற மாரி அழகா செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடங்க. இங்க வெளியிலயும் கூட உட்காந்து சாப்பிடுற மாரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டு வந்த மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். மோஸ்ட்லி கம்பாலால இருக்க எல்லாருக்குமே தெரியும், இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு. வீடியோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ரெசிபி ரொம்ப ஃபேமஸான ரெசிபின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஸா தாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல பீஸா ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ நாங்க மந்த்லி ஒன்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். செம்ம சூப்பரா இருக்கும். எவ்வரி வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு ஆஃபர் போடுவாங்க. ஒரு பெரிய சைஸ், அதாவது நீங்க லார்ஜ் சைஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா, ஸ்மால் சைஸ் ஃப்ரீயா குடுப்பாங்க. வெஜ் டிக்கா, நான்வெஜ் எல்லாமே இருக்கு. வெஜ்ஜும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க கம்பாலால இருந்தீங்கன்னா, இதுல நம்பர் இருக்கு. நீங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீட்லயே கூட டெலிவரி பண்ணிருவாங்க. டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்க தனியா குடுக்குற மாரி இருக்கும். நாங்க வந்து சீஸ் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். இங்க வந்து ஒரு 2 இடத்துல மட்டும் எனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வந்து ஆலிவ் ரெஸ்டாரண்ட், இன்னொன்னு வந்து ஹண்டி ரெஸ்டாரண்ட். ஸோ இதுக்கு ஒரு சாஸ் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த சாஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பீஸாங்கிறத அடிக்கடி எடுத்துக்க கூடாது. இது ஒரு ஜங்க் ஃபுட். ஸோ மந்த்லி ஒன்ஸ்ங்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து பீஸால என்ன ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு வந்து சிக்கன் டிக்கா, சீஸ் கார்ன் பீஸா ரொம்ப பிடிக்கும். சீஸ் அதிகமா போடுவாங்க. அதே மாரி சிக்கன் ஸ்லைஸும் அதிகமா போடுவாங்க. ஸோ எப்பொழுதுமே பீஸாலாம் சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டர் உடனே எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எந்த அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வயிறு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அவ்வளோதான். நாங்க எப்பொழுதுமே இந்த மாரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டோம்னா, உடனே ஹாட் வாட்டர் எடுத்துப்போம். பையனோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லயே கேக் வெட்டிட்டு தான் நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். மோஸ்ட்லி அவருக்கு வந்து இந்த மாரி யூடியூப்ல வர்றதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஸோ அவரோட ஃபேஸ் நான் போடல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.